பிக் பாஸ் பிரபலமான மீரா மிதுன் சமீபத்தில் பட்டேல் இனத்தவர்கள் பற்றி அவதூறாக பேசிய காரணத்தினால் அவரை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் திகதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டது. பிக் பாஸ் பிரபலமும் மாடல் அழகியுமான மீரா மிதுன் தமிழ் சினிமாவில் உள்ள பட்டேல் இனத்தவர்களைச் சேர்ந்த இயக்குநர்களையும் நடிகர்களையும் பற்றி ஜாதி வரியுடன் சமீபத்தில் பேசியிருந்தார். இவருடைய வீடியோ வைரலானதை தொடர்ந்து இவர் மீது காவல் நிலையங்களில் புகார் பதிவானது. குறித்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் ஜாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்ய முயற்சித்தல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மீரா மிதுனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனாலும் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். அதன் பின்பும் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தலைமறைவானார் மீரா மிதுன். சுமார் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை தற்போது ஆகஸ்ட் 11ஆம் திகதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மீரா மிதுன் சொல்வது போலவே சினிமாவில் ஜாதி பார்க்கப்படுகின்றது என்ற சர்ச்சையை கிளப்பியுள்ளார் பயில்வான் ரங்கநாதர். அதன்படி அவர் கூறுகையில், திரைத்துறையில் ஜாதி பார்க்க இல்லை என சொல்லவே மாட்டேன். ஜாதி இருக்கிறது. பட்டியலினத்தை சேர்ந்த இயக்குநர்களும் நடிகர்களும் அவர்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்களும் தான் அதிக வாய்ப்புகளை வழங்குகிறார்கள். இவ்வாறு மதுரையைச் சேர்ந்த இயக்குநர்கள் அவர்களுடைய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு தான் வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். அதே போல ஐயங்கார் இயக்குநர்களும் அவர்களுக்குள்ளே வாய்ப்புகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள். பிரபல இயக்குனர் விசு கூட முதுகில் கை போட்டு பூநூல் இருக்கா என்று பார்த்து தான் தனது படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். எனவே சினிமாவில் ஜாதி பாகுபாடு என்பது இருக்கிறது என பயில்வான் ரங்கநாதன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார்.